சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்த பற்றி. ஆரண்ய காண்டம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிஷ்கிந்தா காண்டத்த பத்தி பார்ப்போம். ராமனும், லக்ஷ்மணனும் கையில் வில்லுடன் ரிஷிமுக பர்வதத்தின் சாரலில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏரியின் அழகிய தோற்றம் ராமனுக்கு சீதாதேவியின் நினைவை கொண்டு வந்தது. சீதாதேவியின் நற்குணங்களையும், மென்மையையும், குல பெருமையையும் நினைத்து ராமன் மனம் உருகினான். இந்த அழகிய காட்சிகளை எல்லாம் கண்டால் ஜனககுமாரி எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாள் என்று எண்ணி வருத்தப்பட்டான் ராமபிரான். அவன் மனம் தளர்ந்த போதெல்லாம் இளவலான லக்ஷ்மணன் தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் ஊட்டினான். அண்ணா, தைரியமாக இருங்கள். நீங்கள் பாவமற்ற மனதை உடையவர். நீங்கள் வருத்தப்படுதல் தகாது. அந்த ராவணன் சீதாதேவியை தூக்கி கொண்டு பாதாள லோகத்திற்கு சென்றாலும் அவனை உயிர் தப்ப நாம் விடமாட்டோம். ஒன்று அவன் சீதாதேவியை திருப்பி கொடுக்க வேண்டும், அல்லது மரணத்தை தழுவ வேண்டும். சீதாதேவியை கொண்டு போய் அவன் அசுரர்களின் தாயான திதியின் கருவில் வைத்தாலும் அங்கேயும் போய் தேவியை மீட்டு வருவோம். நீங்கள் மன தளர்ச்சியை விட்டொழியுங்கள். இடைவிடாத முயற்சிதான் வெற்றி பெறும். முயற்சியை காட்டிலும் பெரிய பலம் எதுவும் கிடையாது. முயற்சி உடைய மனிதர் கடினமான கடமைகள் தம் முன் வரும்போது மனத்தளர்வு அடைய மாட்டார்கள். நாம் முழு முயற்சி செய்து ஜனக நந்தினியை மீட்போம். நீங்கள் மகாத்மா அல்லவா? மனதை அடக்கியவராயிற்றே, துன்பத்தை உதறி தள்ளுங்கள் என்று தேற்றினான் லக்ஷ்மணன். ராமனும் ஒருவாறு மனம் தேறி தன் சுய மதியை பெற்றான். அண்ணனும் தம்பியும் கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டு பம்பா தீர்த்தத்தில் உலவிக் கொண்டிருந்தார்கள். அங்கு குரங்கின தலைவனாகிய சுக்ரீவன் அவர்களை பார்த்தான். அக்கணமே அந்த வானரராஜன் நடுநடுங்கி போனான். கவலை அவனை துரத்த, பயம் அவனை பிடித்திருந்த சுக்ரீவன் செய்வதறியாது திகைப்படைந்தான். அவர்கள் இருவரும் தன் அண்ணன் வாலிக்கு உதவி செய்ய வந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு சுக்ரீவனும் மற்ற குரங்குகளும் மலையில் இருந்த மதங்க முனிவரின் ஆசிரமத்துக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். அங்கிருந்த சுக்ரீவனின் ஆலோசகனும் மகாமதி படைத்த சூரனுமான ஆஞ்சநேயன் தான் சுக்ரீவனுக்கு தைரியம் ஊட்டினான். மன்னவா, நீங்கள் இங்கும் வாலியை எண்ணி எண்ணி பதட்டமடைய வேண்டாம். இது மலைய மலை என்று அழைக்கப்படும் ரிஷ்யமுகமாகும். இங்கு கொடிய வாலியால் நுழைய முடியாது. உங்கள் அண்ணனாகிய வாலி பாதகங்களை செய்தவன். அவனால் உங்களுக்கு ஆபத்து என்பது உண்மைதான். ஆனால் அந்த வாலி இங்கே வர இயலாது. ஒரு மன்னன் தானே பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தால் அவன் எப்படி தன் குடிமக்களை அடக்கி ஆள முடியும் என்றான் சுக்ரீவன். மாருதி, அந்த 2 வீரர்களை பார். அவர்களுடைய கரங்கள் நீண்டு திரண்டு இருக்கின்றன. விசாலமான அவர்களுடைய கண்களை பார். அவர்கள் கையில் வில்லும் வாளும் அம்பும் ஏந்தி தேவகுமாரர்களைப் போல் காட்சியளிக்கிறார்களே. இவர்களை வாலிதான் இங்கு அனுப்பியிருப்பான். அரசர்களுக்கு பல நண்பர்கள் உண்டு. இந்த 2 பேர் யார் என்று அறிந்து வா. அவர்களுடைய அங்க அசைவுகளையும் முக பாவத்தையும், அவர்கள் தமக்குள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு வா. அவர்கள் இங்கே வந்த நோக்கத்தையும் தெரிந்து வா. அவர்களிடத்தில் என்னை புகழ்ந்து பேசி அவர்களை நம் பக்கம் இழுக்கப்பார் என்று சொல்லி ஹனுமனை ராம லக்ஷ்மணர்களிடத்தில் அனுப்பினான். ஹனுமனும் ஒரு பிச்சைக்காரனின் வேடம் தாங்கி அந்த ரகுகுல உத்தமர்களின் அருகில் பணிவுடன் வந்து கீழே விழுந்து வணங்கினான். பிறகு மென்மையான குரலில், திருப்தி அளிக்கும் மொழியில் அவ்விருவரையும் புகழ்ந்து பேசினான். சாஸ்திர விதிப்படி அவ்வீரர்களை மரியாதை செய்து ஹனுமன் சுக்ரீவனின் விருப்பப்படியே மென்மையான சொற்களை சொன்னான். துறவிகளாகிய நீங்கள் இருவரும் பெரும் பலம் உடையவர்களாக காணப்படுகிறீர்கள். உங்களிடத்தில் சத்திய பராக்கிரமம் காணப்படுகிறது. கடுமையான விரதம் பூண்டவர்களாக காணப்படுகிறீர்கள். ராஜ ரிஷிகளைப் போலவும் தேவர்களைப் போலவும் காட்சியளிக்கிறீர்கள். பம்பை கரையில் எதையோ தேடுகிறீர்கள். பலமான வில்களை தாங்கி வீர சிகாமணிகளாகிய நீங்கள் இந்த பகுதிக்கு வந்த காரணம் என்ன? உங்களை பார்த்தால் அரச பதவிக்கு தகுதி உள்ளவர்கள் போல் தெரிகிறதே. தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? தாமரை கண்ணும் சடை முடியும் உடைய நீங்கள் விண்ணுலக வீரர்களா? அகன்ற தோளும் வீர தோற்றமும் உடைய நீங்கள் சோமதேவனா, சூரிய தேவனா? இந்த மலையில் சுக்ரீவன் எனும் வானர குல திலகம் ஒன்று வசித்து வருகிறது. அவனுடைய மனம் ஒழுக்கத்தில் நிலை நிற்பது. தனது அண்ணனால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறான். அந்த பெருமனம் உடைய சுக்ரீவன் தான் ஹனுமான் என்ற பெயருடைய வானரமாகிய என்னை உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான். சுக்ரீவன் உங்களுடைய நட்பை கோருகிறான். நான் அவனுடைய அமைச்சன். காற்று கடவுளான வாயுதேவனின் அருளால் பிறந்த ஒரு வானரன் தான் நான். ஒரு பிச்சைக்கார உருவம் தாங்கி வந்திருக்கிறேன். இவ்வாறு மாருதி உரைத்தான். இதை கேட்ட ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, தம்பி, இந்த அமைச்சன் அழகான குரலில் பேசும் திறமை உடையவன். இந்த சொற்களை அன்புடன் பேச வல்லவன். இத்தகைய அமைச்சனை உடைய மன்னன் தான் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெறுவது உறுதி என்றோ? ஒரு தூதருடைய பேச்சு திறமையினாலே மன்னனின் காரியங்கள் எல்லாம் சாதிக்கப்படுகின்றன அல்லவா என்று வியந்தான். இதை கேட்ட சுமித்ரையின் மகனான லக்ஷ்மணன் ஹனுமனை பார்த்து, சுக்ரீவனின் பேரிதயத்தையும் நற்குணங்களையும் நாங்கள் அறிவோம். அறிவில் சிறந்த வானரரே, நாங்களும் அதே சுக்ரீவனைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறோம். நீ சொன்னபடியே சுக்ரீவனின் ஆலோசனைப்படி நாங்களும் நடப்போம் என்றான். இதை கேட்டனும் ஹனுமனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமடைந்தது.
ராம லக்ஷ்மணர்கள் பம்பைக்கு வந்த காரணத்தை ஹனுமான் கேட்டு அறிந்து கொண்டான். சுக்ரீவனும் ராமனை போன்றே இக்கட்டான நிலையில் இருப்பது ராம லக்ஷ்மணர்களுக்கு தெரிய வந்தது. சுக்ரீவனும் ராமனின் நல்லுறவும் உதவியும் வேண்டும் என்பதை ஹனுமான் புரிந்து கொண்டான். தன்னுடைய சுய வடிவத்துக்கு மாறி ராமனையும் லக்ஷ்மணரையும் தன் தோள்களின் மீது ஏற்றிக்கொண்டு மாருதி ரிஷ்யமுகம் சென்றடைந்தான். மாருதி தசரத குமாரர்களை மலைய பர்வதத்தில் கொண்டு போய் இறக்கிவிட்டான். சுக்ரீவனிடம் போய் தசரத குமாரர்களின் வரலாற்றை எடுத்து சொல்லி அவர்கள் ரிஷ்யமுகம் அந்த காரணத்தையும் தெளிவுபடுத்தினான். சுக்ரீவனும் மனித உருவம் தாங்கி ராமனின் அருகில் வந்தான். மன்னவா, இந்த 2 சகோதரர்களையும் வரவேற்பாயாக. அவர்கள் உன்னுடைய நட்பினை நாடுகிறார்கள். நீ அவர்களை மரியாதையுடன் வரவேற்று வணங்க வேண்டும் என்றெல்லாம் மாருதி சுக்ரீவனுக்கு சொல்லி வைத்திருந்தான். சுக்ரீவனும் ராமனை பார்த்து, தாங்கள் தர்மத்தை அறிந்தவர்கள், நற்சவம் உடையவர்கள், எல்லோரிடத்தும் அன்பு பூண்டவர்கள், உங்கள் மென்மையான குணங்களை எல்லாம் மாருதி உள்ளது உள்ளபடி எனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறான். நீங்கள் இங்கே வந்தது எனக்கு பெரிய கௌரவம். நீங்கள் வானரமாகிய என்னுடைய நட்பை விரும்புவது என்னுடைய பாக்கியமாகும். நீங்கள் என்னுடைய நட்பை விரும்புவது நிஜமானால் என்னுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். நாம் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று தன் கையை ராமனின் பக்கம் நீட்டினான். ராமனும் மனம் மகிழ்ந்து தன் கையில் சுக்ரீவனின் கரத்தை பற்றி அழுத்தினான். சுக்ரீவனை அன்புடன் கட்டி கொண்டான். ஹனுமன் சில மரக்கட்டைகளை கொண்டு வந்து அங்கு அக்னியை மூட்டினான். சுக்ரீவனும் ராமனும் தம்முடைய நட்பு உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த அக்னியை வலம் வந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து திருப்தியும் மகிழ்ச்சியும் எய்தினார்கள். சுக்ரீவன் பெரும் மகிழ்ச்சியுடன் ராமனை பார்த்து, நெருங்கி வந்தோம். இனிமேல் நம்முடைய சுகங்களும் துக்கங்களும் ஒன்றே ஆகும் என்று சொல்லி ஒரு மரக்கிளையை ஒடித்து போட்டான். ராமனும் சுக்ரீவனும் அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார்கள். ஹனுமனும் லட்சுமணனும் இன்னொரு மரக்கிளையை ஒடித்து போட்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார்கள். சுக்ரீவன் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ராமனிடத்தில் எடுத்து சொன்னான். என் அண்ணன் வாலி என்னை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். நான் இந்த காட்டில் அச்சத்துடன் அலைந்து திரிகிறேன். என் மனைவியையும் வாலி கவர்ந்து கொண்டான். இங்கு வாலி வர முடியாது என்பதால் தான் நான் இங்கே வந்து ஒளிந்து உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். காகுத்தனே, நீங்கள்தான் என் பயத்தை போக்க வேண்டும். இதை கேட்ட ராமன் சிரித்த முகத்துடன் இவ்வாறு சொன்னான். வானர ராஜனே, நான் பலிக்கு உரிய அந்த வாலியை கொன்று தீர்ப்பேன். உன் மனைவியை கவர்ந்து சென்ற அப்பாதகனை என்னுடைய தவறாத அம்புகள் கொன்று தீர்க்கும். ராமபிரானே, உங்களுடைய நல்லெண்ணத்தால் என் மனைவியையும் நான் இழந்த நாட்டையும் திரும்ப பெறுவேன். வீர இளவரசனே, என்னை என் அண்ணன் இனிமேலும் துன்புறுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் வானரவேந்தன். அவர்கள் இருவரும் பூண்ட நட்பு உடன்படிக்கையால் சீதையின் இடது கண்ணும் வாலியின் இடது கண்ணும் இரவில் உலவும் ராவணனின் இடது கண்ணும் துடித்தன. ஆண்களுக்கு இடது கண் துடிப்பது அபசகுணம், பெண்களுக்கு இடது கண் துடிப்பது நல்ல சகுனம். தன் படை பலமும் ஆள்பலமும் அரசு பலமும் ராமனுக்கு கட்டாயம் உதவி செய்யும் என்று சுக்ரீவன் ராமனுக்கு உறுதியளித்தான். தசரத குமாரனே, உங்களுடைய பத்தினியை பிரிந்து நீங்கள் படும் துன்பத்தை எல்லாம் ஹனுமன் சொல்லி நான் அறிந்து கொண்டேன். சீதாதேவி எங்கு இருந்தாலும் சரி, அவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து உங்களுடன் சேர்த்து வைப்பேன் என்றான். பிறகு தொடர்ந்து சுக்ரீவன், ஒரு நாள் நான் ஒரு காட்சியை கண்டேன். ராவணனாகிய ராட்சசன் ஒரு அரச குமாரியை தூக்கி கொண்டு போவதை பார்த்தேன். அந்த பெண்மணி தீன குரலில் ராமா ராமா என்றும் லக்ஷ்மணா என்றும் கதறி அழுவதையும் துடிப்பதையும் நான் பார்த்தேன். நான் மலைய பர்வதத்தின் அடிவாரத்தில் நிற்பதை பார்த்து அந்த பெண்மணி ஒரு துணி முடிச்சையும் மின்னும் சில ஆபரணங்களையும் கீழே போட்டாள். ரகு குலத்தாமா, நாங்கள் அந்த நகைகளை எல்லாம் பாதுகாப்புடன் வைத்திருக்கிறோம். அவற்றை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவை சீதாதேவியின் ஆபரணங்கள் தானா என்று பாருங்கள் என்று சொன்னான். பிறகு சுக்ரீவன் குகைக்குள் சென்று ஒரு துணி முடிச்சையும் நகைகளையும் எடுத்து கொண்டு வந்து ராமனிடம் காட்டினான். அந்த துணியை பார்த்தவுடன் ராமனுக்கு கண்ணில் கண்ணீர் பொங்கி வந்தது. சீதாதேவியின் நினைவால் ராமன் பெரும் துயரமுற்றான். தரையில் விழுந்து சீதையை நினைத்து வருந்தினான். அந்த நகையை மார்போடு அணைத்து கொண்டு பெருமூச்சு விட்டான். பிறகு லக்ஷ்மணனை பார்த்து, தம்பி, இந்த துணியையும் நகைகளையும் பார். இவை வைதேகியின் உடலில் இருந்துதான் கீழே விழுந்திருக்கின்றன என்பதில் ஐயமில்லை. அரக்கன் சீதாதேவியை தூக்கி கொண்டு போகும்போது அவள் இந்த நகையை நன்கு யோசித்து புல்தரையில் எரிந்திருக்க வேண்டும். இந்த நகை பழுதுபடாமல் இருப்பதை பார் என்றான். லக்ஷ்மணன், நான் தினம் வணங்கும் சீதையின் கால்களில் இருக்கும் கொலுசு போன்ற ஒரு ஆபரணம் இது. அடையாளம் கண்டு கொண்டேன் என்றான். ராமன் மனம் தேறி, சுக்ரீவா, சீதையை அரக்கன் எந்த தேசத்திற்கு கொண்டு போனான்? அந்த அரக்கன் எங்கே வசிக்கிறான்? எனக்கு பெரும் துன்பத்தை அவன் உண்டாக்கி இருக்கிறானே. நான் அரச குலத்தையே வேரோடு ஒழிப்பேன். என் அன்பு மனைவியை கவர்ந்து சென்ற அவனை யமலோகம் அனுப்புவேன் என்று துடித்தான். சுக்ரீவன் ராமனை தேற்றினான். சீதாதேவியை தூக்கி சென்ற கொடிய அரக்கன் வாழும் இடம் எது என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் எப்படியாவது தேவியை உங்களுடன் சேர்த்து வைப்பேன் என்று உறுதியாக சொன்னான். ராமனும் மனம் தேறி, இதுதான் அன்பு நண்பனுக்கு அடையாளம். உன் தேறுதல் மொழிகளால் நான் மயக்கம் தெளிந்தேன். உன்னை போன்ற நண்பர் ஆபத்து காலத்தில் எங்கே கிடைப்பார்?
சீதையை தேடுவதற்கும் ராவணன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்கும் உடனே ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நானும் வாலியை கொல்வேன் என்று நான் உனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் தன் காரியம் நிறைவேறுவது நிச்சயம் என்று திருப்தி அடைந்தான். ராமனோடு சரியாசனத்தில் அமருவது தான் பெற்ற பாக்கியம் என்று சுக்ரீவன் உணர்ந்தான். தானும் தன் படையினரும் பெற்ற பெரும் பேற்றை எண்ணி மகிழ்ந்து கொண்டே ராமனிடம் தன் வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் எடுத்து சொன்னான். ராமா, நானும் வாலியும் சகோதரர்கள். என் அண்ணன் வாலி எதிரிகளை ஒழித்து வெற்றி வாகை சூடியவன். அவனை நானும் என் தந்தையும் கூட மதித்து வந்தோம். என் தந்தை இறந்ததும் வாலி கிஷ்கிந்தை மன்னனாக பதவியேற்றான். நான் அவனுக்கு தாசனாக இருந்து வந்தேன். ஒரு நாள் மாயாவி என்ற அசுரனுக்கும் வாலிக்கும் ஒரு பெண் விஷயத்தில் கடுமையான விரோதம் உண்டானது. மாயாவி கிஷ்கிந்தையின் கோட்டை வாசலில் நள்ளிரவில் வந்து இடி முழக்க குரலில் வாலிக்கு சவால் விடுத்தான். இதை கேட்ட வாலியும் பெரும் கோபம் கொண்டான். மாயாவியை கொல்ல வேண்டும் என்று வாலி துடித்து எழுந்தான். வாலி மீதுள்ள அன்பினால் நானும் அவன் பின்னாலேயே தொடர்ந்து சென்றேன். வாலியை நேருக்கு நேர் பார்த்ததும் மாயாவி தைரியம் இழந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட்டம் பிடித்தான். வாலியும் நானும் அவனை துரத்தி கொண்டு இன்னும் வேகமாக ஓடினோம். அது நிலாகாலம். அந்த அசுரன் தரையில் இருந்த ஒரு பொந்துக்குள் சென்று புகுந்து கொண்டான். புல் மூடியிருந்த அந்த பொந்துக்குள் நுழைவதே சிரமம். உடனே வாலி என்னை பார்த்து இந்த குழியின் வாயிலிலே நீ கவனத்துடன் காத்து கொண்டிரு. நான் இந்த பொந்தில் இறங்கி என் எதிரியை யுத்தத்தில் வென்று வருகிறேன் என்று அதற்குள் இறங்கி போனான். நான் 1 வருடம் அந்த பொந்தின் வாசலில் காத்து கிடந்தேன். வெகு நாட்கள் ஆகியும் என் அண்ணன் வாலி திரும்பி வராததால் என் மனத்தில் வாலி இறந்திருப்பானோ என்ற ஐயம் தோன்றினது. அப்போது அந்த பொந்தில் இருந்து இரத்தமும் நுரையுமாக மேலெழுந்தன. அந்த அசுரனின் இடிகுரல் என் காதுகளை எட்டியது. என் அண்ணனின் குரல் எனக்கு கேட்கவில்லை. ஆகவே நான் சிந்தித்து என் அண்ணன் அந்த போரில் இறந்து பட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். ஒரு சின்ன குன்றை பிளந்து பொந்தின் வாசலை அடைந்துவிட்டு வருத்தத்துடன் கிஷ்கிந்தை திரும்பினேன். மந்திரிகள் கூடி தீர ஆலோசித்து என்னை கிஷ்கிந்தையின் அரச பதவியில் அமர்த்தினார்கள். நானும் நாட்டை நியாயமாக ஆட்சி புரிந்து வந்தேன். ஒரு நாள் என் அண்ணன் வாலி அசுரன் மாயாவியை கொன்று தீர்த்துவிட்டு கிஷ்கிந்தை திரும்பி வந்தான். நான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து கோபத்தால் அவன் கண்கள் சிவந்தன. என் மந்திரிகளை எல்லாம் சிறைப்படுத்தி சங்கிலிகளால் கட்டி போட்டான். கடும் சொற்களால் அவர்களை ஏசினான். என் அண்ணன் மீது வைத்த மரியாதையால் நான் ஒன்றும் செய்யாமல் சும்மாவே இருந்தேன். அண்ணனை வணங்கி இன்முகத்துடன் வரவேற்றேன். அவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. நான் அவன் காலை தொட்டு வணங்கினேன். வாலியின் மனம் இலகவில்லை. அண்ணா, நீங்கள் எதிரியை கொன்று நாடு திரும்பியது நம் பாக்கியமே. நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். இதோ உங்கள் குடையும் சாமரமும் இருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த பொந்தின் வாசலில் 1 வருடம் காத்திருந்தேன். நீங்கள் வர காணும். ரத்தம் தான் பொங்கி குழியின் மேல் வந்தது. குழியை மூடிவிட்டு மன தளர்ச்சியுடன் கிஷ்கிந்தை வந்த என்னை மந்திரிகளும் மக்களும் வலுக்கட்டாயமாக அரச பதவியில் உட்கார வைத்து விட்டார்கள். நானே விரும்பி அரசு உரிமையை ஏற்கவில்லை. இந்த அரசு உரிமை உங்களுடையது என்று அவனிடத்தில் சொல்லி என்னை காக்கும்படி வேண்டிக் கொண்டேன். என் சமாதான சொற்கள் என் அண்ணனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. நான் மாயாவியை கொன்றபோது ரத்தம் பெருக்கெடுத்து அந்த பொந்தின் வாசலில் கசிந்தது. நான் திரும்பி வந்தபோது ஒரு பாறையால் என் வழி மூடப்பட்டிருப்பதை பார்த்தேன். சகோதர பாசத்தை கருதாமல் கொடிய சுக்ரீவன் எனக்கு உரிய ராஜ்யத்தை தானே எடுத்துக்கொண்டான். இவ்வாறு சொல்லி வெட்கமற்ற வாலி என்னை இடுப்பில் கட்டிய துணியுடன் நாட்டை விட்டு துரத்தி விட்டான். என் மனைவியையும் தன் வசப்படுத்தி கொண்டான். நான் மனம் வருந்தி ரிஷ்யமுகத்திற்கு வந்து ஒளிந்து கொண்டேன். வீரகுமாரனே, உலகின் பயத்தை போக்குபவனே, நீங்கள் தான் வாலியின் விரோதத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சினான் சுக்ரீவன். இதை கேட்ட ராமபிரான் மெல்ல நகைத்து கொண்டே, ஒழுக்கம் கெட்ட வாலியை ஒளி பொருந்திய செய்தவன், நீதியை மீறியவன். நான் அவனை பார்க்கும் வரைதான் அவனுக்கு ஆயுட்காலம். உன் துன்பத்தை துடைப்பேன் என்று சமாதானப்படுத்தினான். சுக்ரீவனுக்கு ராமபிரானின் உண்மையான பலத்தை அளவிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. வாலியின் பலத்தையும் சுக்ரீவன் எடுத்து சொன்னான். மானுட குமாரனே, தாங்கள் பெரும் பலவான் என்பதில் ஐயமில்லை. வாலியின் வீரியத்தையும் உறுதியையும் பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்து வாலி பூமியில் மேற்கிலிருந்து கிழக்காகவும் தெற்கிலிருந்து வடக்காகவும் சென்று அந்த திசையில் உள்ள சமுத்திரங்களுக்கு சென்று நீராடுவான். மலை சிகரங்களை உடைத்து தூக்கி போட்டு விளையாடுவான். மரங்களை பிடுங்கி ஒடித்து போடுவான். ஒரு தடவை துந்துபி என்ற எருமை அரக்கன் கர்வத்தால் மதியிழந்து சமுத்திர ராஜனையும் இமய மலையையும் போருக்கு அழைத்தான். அவர்களால் துந்துபிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் சுட்டி காட்டியதன் பேரில் கடைசியில் தனக்கு சமமான போர்வீரன் ஒருவனை காண வேண்டும் என்று விருப்பம் கொண்டு வாலி இருக்கும் கிஷ்கிந்தைக்கு வந்தான். வாலியை போருக்கு அழைத்து சவால் விட்டான். வாலி சிரித்து கொண்டே முன் வந்து யுத்தத்திற்கும் வந்தான். எருமை அரக்கனின் கொம்புகளை பிடித்து 4 சுற்று சுற்றி பெரும் கோப ஒளியுடன் அவனை தரையில் எறிந்தான். விழுந்த வேகத்தில் தந்துபியின் காதிலிருந்தும் முகத்திலிருந்தும் ரத்தம் கொட்டியது. பிறகு நடந்த போரில் இந்திரனின் குமாரனாகிய வாலி வெற்றி பெற்றான். தந்துபியை தூக்கி தரையில் அடித்து கொன்று போட்டான்.
வாளி ததும்பியை தூக்கி விட்டெறிந்த போது அந்த அசுரனின் வாயில் இருந்து ரத்தம் ஒழுகி மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் தெறித்தது. இதை கண்ட மதங்கர் கோபம் கொண்டு, என் ஆசிரமத்தின் எல்லையிலிருந்து 4 கல் சுற்றளவுக்குள் வந்தாலும் அவன் உடனே செத்து விழுந்து விடுவான் என்று சாபமிட்டார். மதங்க முனிவரிடம் வாளி மன்னிப்பு கேட்டாலும் அவர் மனம் இளகவில்லை. இந்த கதைகளையெல்லாம் சுக்ரீவன் ராமனுக்கு சொல்லி, ராஜகுமாரரே, ஒரு மலைமுகட்டைப் போல தந்துபியின் எலும்புகள் இங்கே கிடப்பதை பாருங்கள். இங்கே நிற்கும் 7 சால மரங்கள் கிளைகளுடன் தழைத்து பருத்து இருக்கின்றன. தன் பலத்தினால் ஒவ்வொரு மரத்தையும் வாளி பிடித்து உலுக்கி அதன் இலைகளையெல்லாம் ஒன்று விடாமல் கீழே விழச் செய்து விடுவான். இவ்வளவு பலம் உடையவன் தான் வாளி. ராமபிரானே, தாங்கள் எப்படி இவ்வளவு பலசாலியான வாளியை கொல்வீர்கள் என்று கேட்டான். சுக்ரீவனுக்கு தைரியம் ஊட்டுவதற்காக ராமன் தன் கால் கட்டை விரலால் தந்துபியின் செத்த உடலை விளையாட்டாக தூக்கி எறிந்தான். அது தொலைதூரத்தில் சென்று விழுந்தது. சுக்ரீவன் அப்போதும் நம்பிக்கையின்றி வாளி தந்துபியை தூக்கி விட்டிருந்த போது அதன் உடலில் மாமிச பொதி இருந்தது. இப்போது காய்ந்த எலும்புகள் தான் இருக்கின்றன என்று சொன்னான். சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ராமன் தன் வில் வீரத்தை காட்டினான். தன் வில்லை எடுத்து பெருவீரம் உடைய ராமன் ஒரு அம்பை அந்த சால மரங்களை நோக்கி விட்டான். அந்த நான் ஒளி என் திசையிலும் எதிரொலித்தது. அந்த அம்பு 7 சால மரங்களையும் துளைத்து கொண்டு பூமியையும் துளைத்து பாதாளத்தையும் சென்றடைந்தது. சிறிது நேரத்திலேயே எதிர்பட்ட எல்லாவற்றையும் துளைத்த அந்த அம்பு பெரு வேகத்துடன் ராமனின் தூணியை வந்து அடைந்தது. ராமனின் இந்த செய்கையால் நம்பிக்கையும் தைரியமும் அடைந்த சுக்ரீவன் ராமனை பெரிதும் பாராட்டினான். உங்களை எதிர்த்து போரில் நிற்க இந்திரனாலும் வருணனாலும் முடியாது. காகுத்த வம்ச மணியே, என் விரோதியான வாளியை கொன்று என் துயரத்தை துடையுங்கள் என்று கைகூப்பி வணங்கினான். பிறகு ராம லட்சுமணர்களும் சுக்ரீவனும் கிஷ்கிந்தை வாசலுக்கு போனார்கள். சுக்ரீவன் வரிந்து கட்டி கொண்டு கர்ஜனை செய்து வாளியை போருக்கு அழைத்தான். தன் தம்பியின் குரலை கேட்ட பலவான் வாளி உடனேயே ஓடி வந்தான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பயங்கர யுத்தம் நடந்தது. கோபத்தால் ஒருவரையொருவர் வெகு வேகமாக தாக்கிக் கொண்டார்கள். கால்களால் உதைத்தும் கைகளால் அரைந்தும் முட்டிகளால் குத்தியும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். கையில் வில்லுடன் இருவரையும் கவனித்துக் கொண்டு நின்ற ராமனுக்கு அவர்களில் யார் வாளி யார் சுக்ரீவன் என்று தெரியவில்லை. அவ்விருவரும் அஸ்வினி குமாரர்களைப் போல ஒருவருக்கொருவர் உருவ ஒற்றுமையுடன் விளங்கினார்கள். வாளி கொடுத்த செம்மையான அடிகளால் சுக்ரீவன் தோற்றுப்போனான். தன்னை காப்பதாக வாக்கு கொடுத்த ராமனையும் காணும். ஆகவே தான் உயிர் பிழைத்தால் போதும் என்று சுக்ரீவன் ரிஷ்யமூகத்தை நோக்கி ஓடிப்போனான். வாளி கொடுத்த அடிகளால் உடல் தளர்ந்து உள்ளம் வெதும்பி போன சுக்ரீவன் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட மதங்கரின் திரும்பி வந்தான். அந்த இடத்திற்கு போனதால் நீ உயிர் தப்பி பிழைத்தாய் என்று கூறி வாளி ஆசிரமத்துக்குள் வராமல் திரும்பி போய்விட்டான். தீன குரலில் சுக்ரீவன் ராமனை பார்த்து, ஐயா, நீங்கள் உங்கள் பலத்தையும் வில் திறனையும் நிரூபித்து காட்டி வாளியை போருக்கு அலை என்று எனக்கு உத்தரவு போட்டதால் தானே நான் இந்த வம்பில் இறங்கினேன். என் விரோதியிடம் நன்கு அடி வாங்க வைத்ததில் உங்களுக்கு என்ன லாபம்? தாங்கள் வாளியை கொல்லப்போவது இல்லை என்று ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருந்தால் இந்த ஆசிரமத்துக்கு வெளியே நான் வந்திருக்கவே மாட்டேனே என்று வருத்தப்பட்டான். அதை கேட்டு ராமபிரான், சுக்ரீவா, கோபம் கொள்ளாதே. நீயும் வாளியும் உடல் கட்டமைப்பிலும் ஆடை ஆபரணங்களிலும் உயரத்திலும் நடையிலும் ஒருவருக்கொருவர் வித்தியாசம் இல்லாதபடி காணப்படுகிறீர்கள். உங்கள் குரலிலும் பார்வையிலும் பலத்திலும் கூட ஒற்றுமை மிகுந்திருந்தது. ஆகவே உங்களை ஒன்றாக பார்த்து நான் திகைத்து போனேன். வானர தலைவா, இந்த காரணத்தால் தான் நான் அம்பை விடவில்லை. ஏனென்றால் வாளி என்று நினைத்து கொண்டு உன் மீது அம்பால் அடித்துவிட்டால் பெரும் பாவம் செய்தவன் ஆகிவிடுவேன் அல்லவா? நானும் லட்சுமணனும் சீதையும் கூட உன்னையே நம்பி இருக்கிறோம். இந்த வனத்தில் நீதானே எங்களுக்கு உறுதுணை. சந்தேகப்படாதே. இன்னொரு தடவை வாளியை போருக்கு அலை என்று சமாதானப்படுத்தினான். லட்சுமணன் கஜபுஷ்பி என்ற மலர் கொடியை பிடுங்கி சுக்ரீவனின் கழுத்தில் மாலையாக அடையாளத்துக்காக போட்டான். பிறகு சுக்ரீவன் சென்று தைரியத்துடனும் வீரத்துடனும் மறுபடியும் கிஷ்கிந்தை வாசலில் கர்ஜித்தான். அவன் குரல் மேகங்களின் இடியை போன்றும் கடலின் அலையை போன்றும் முழங்கியது. இதை கேட்ட வாளியால் பொறுக்க முடியவில்லை. அவனிடத்தில் பெரும் கோபம் எழுந்தது. சுக்ரீவனை நசுக்கி விட்டுதான் திரும்புவேன் என்று துடித்தெழுந்தான் வாளி. அவன் மனைவி தாரை அன்பு மிகுந்தவள், அறிவாளி, சமயத்துக்கு உகந்த புத்தி உடையவள். அவள் வாளியை தடுத்து, நாதா, நான் சொல்வதை கேளுங்கள். நேற்றுதான் சுக்ரீவன் உங்களிடம் தோற்று போய் அடி வாங்கி கொண்டு ஓடினான். இன்றைக்கு அவன் திரும்பி வந்து உங்களை வலு சண்டைக்கு இழுக்கிறான் என்றால் அதில் எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. சுக்ரீவனுக்கு உதவி புரிய நண்பர்கள் யாராவது வந்திருப்பார்கள். நம் மகன் அங்கதன் கூட சொல்லிக் கொண்டிருந்தான். அயோத்தி மன்னனின் வீர புதல்வர்கள் ராமனும் லட்சுமணனும் இங்கு வந்திருக்கிறார்களாம். அவர்கள் சுக்ரீவனுக்கு உதவி செய்ய போகிறார்களாம். ராமன் பெரும் வீரனாம், ஊழி தீக்கு ஒப்பானவனாம், கஷ்டப்படுபவர்களின் துன்பத்தை துடைப்பவனாம். புகழின் இருப்பிடமும் உலக அறிவும் ஆன்மீக ஞானமும் ராமனுக்கு ஏராளமாக இருக்கின்றவா. இத்தகைய ராமனை நீங்கள் விரோதித்துக் கொள்ள வேண்டாம். வீர மன்னவனே, நான் சொல்லும் யோசனையை கேட்டு அதன்படி செய்யுங்கள். சுக்ரீவனை யுவராஜனாக பட்டம் கட்டுங்கள்.
கூட பிறந்த தம்பியுடன் போரிடாதீர்கள். ராமனின் நட்பும் சுக்ரீவன் பால் அன்பும் கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கு மிகவும் நன்மை உண்டாகும். உங்கள் தம்பியை அன்புடன் நடத்துங்கள். அவன் மீது கோபம் கொள்ளாதீர்கள். அவன் ரிஷ்யமூக மலையில் இருந்தாலும் சரி, கிஷ்கிந்தையில் இருந்தாலும் சரி, அவன் உங்கள் தம்பி. பரிசு பொருட்களை கொடுத்து அன்பை காட்டி அவனை உங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அறிவுரை கூறினாள். தாரை சொன்ன இதமான வார்த்தைகள் வாலியின் மனத்தில் ஏறவில்லை. சகோதரனாகவே இருந்தாலும் இந்த சுக்ரீவனின் கொட்டத்தை அடக்குகிறேன். இவன் என்னுடன் போர் செய்ய வருகிறானாம். ராமன் விஷயத்தில் நீ கவலைப்படாதே. அவன் தர்மம் தெரிந்தவன், தன் கடமையை செய்பவன். என்னை கொல்வதாகிய பாவ செயலை அவன் செய்ய மாட்டான். நீ அந்த புறத்துக்கு போ. நான் வெளியில் சென்று சுக்ரீவனோடு போரிடுகிறேன். நான் என் தம்பியின் கர்வத்தை அடக்குவேனே ஒழிய அவன் உயிரை வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பெரும் கோபத்துடன் மூச்சு இறைக்க பலவான் வாலி வெளியே வந்தான். எதிரே நிற்கும் தம்பியுடன் மோதினான். வாலியும் சுக்ரீவனும் உருவத்தில் ஒற்றுமையுடன் இருந்தாலும் இருவருக்கும் உள்ள வேறுபாடு இப்போது நன்கு தெரிந்தது. வாலி தன் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலியை அணிந்திருந்தான். சுக்ரீவனின் கழுத்தில் வன மாலை ஒன்று அணி செய்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கினார்கள். அருகில் இருந்த மரங்களை பிடுங்கி அடித்துக் கொண்டார்கள். இவ்வாறு இந்திரனின் அருளால் பிறந்த வாலியும் சூரிய பகவானின் அருளால் பிறந்த சுக்ரீவனும் கடுமையாக சண்டையிட்டு மரங்களால் அடித்தும் பாறைகளால் மொத்தியும் நகங்களால் பிராண்டியும் முழங்காலால் இடித்தும் கால்களால் உதைத்தும் ஒருவரை ஒருவர் தாக்கினார்கள். மெல்ல மெல்ல சுக்ரீவன் பலம் இழந்து சுற்றுமுற்றும் பார்ப்பதை ராமன் கண்டான். விஷ பாம்பை போன்ற அம்பை வில்லில் பூட்டி அதன் ஆணை முழு காது வரை இழுத்து அந்த அம்பை வாலியின் மீது ராமன் விட்டான். அந்த அம்பு சென்று வாலியின் மார்பை பிளந்தது. அந்த குரங்கு மன்னன் மரம் விழுவதைப் போல ஒளி மயங்கி கீழே விழுந்தான். வலி தாங்காமல் ஓலமிட்டான். கண்ணீர் அவன் தொண்டையை அடைத்தது. மலர்கள் நிரம்பிய அசோக மரத்தைப் போல உடல் எல்லாம் இரத்தத்தால் சிவப்பாகி வாலி கீழே விழுந்து கிடந்தான். இந்திரன் கொடுத்த தங்க மாலையை கழுத்தில் அணிந்திருந்ததால் அவனுக்கு இன்னும் சாவு வரவில்லை. ராமனும் லக்ஷ்மணனும் மறைவிடத்தில் இருந்து கிளம்பி வெளிவந்து வாலி கிடந்த இடத்திற்கு சென்றார்கள். அவர்களை பார்த்ததும் வாலி, நீ ஒரு மன்னனின் மகன், அரச வீரன். உன்னை எதிர்த்து போரிடாத ஒருவனை நீ அடிக்கலாமா? நான் இன்னொருவனிடம் போர் புரிந்து கொண்டிருக்கும் போது என்னை நீ அம்பினால் அடித்தது தர்மமாகுமா? ராமன் தூய பிறப்பினன், நற்குணம் உடையவன், அஞ்சா நெஞ்சம் உடையவன், கருணை உடையவன், மக்களுக்கு நன்மை செய்பவன் என்றெல்லாம் உலகம் உன்னை புகழ்கிறது. புலன்களை அடக்கி பிறரை மன்னித்து தர்ம வழி நின்று சத்தியம் பேசும் வீரனாகிய நீ என்னை அடிக்கலாமா? தாரை என்னை தடுத்தும் கேட்காமல் நான் சுக்ரீவனோடு போரிட வந்தேன். இன்னொருவனுடன் போர் புரிந்து கொண்டிருக்கும் போது அவனை தாக்கும் இழி செயலை நீ செய்ய மாட்டாய் என்று நினைத்தேன். ராமா, நாங்கள் காட்டில் கிழங்குகளையும் கனிகளையும் புசித்து வாழும் விலங்குகள். நீயோ மனிதன். நம்மிடையே விரோதம் எதுவும் கிடையாது. மக்கள் மண்ணுக்காகவும் செல்வத்துக்காகவும் தானே போரிடுவார்கள். எனக்கு சொந்தமான எதை விரும்பி நீ என் மீது அம்பு எய்தாய்? இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்துவிட்டு நல்லவர்கள் மத்தியில் நீ எப்படி உன் முகத்தை காட்டுவாய்? நான் ஒரு குரங்கு. என் தோலோ எலும்போ ரோமமோ உனக்கு பயன்படாது. என் மாமிசத்தையும் நீ உண்ண முடியாது. எந்த விதத்திலும் நீ என்னை அம்பினால் அடித்தது தகாது. உனக்கு சீதை திரும்ப கிடைக்க வேண்டுமென்றால் என்னிடம் நீ சொல்லியிருக்க வேண்டும். ஒரே நாளில் மைதிலியை கொண்டு வந்து உன்னிடம் ஒப்படைத்திருப்பேன். நான் ராவணனை கழுத்தில் சுருக்கு போட்டு உன் முன்னால் கொண்டு வந்து தள்ளியிருப்பேன். சுக்ரீவன் அரசாள்வதற்கு இப்போது என்ன அவசரம்? நான் இறந்த பிறகு அவன் தானே பட்டத்துக்கு வந்திருப்பான். இப்படிப்பட்ட பலவிதமாக பேசிவிட்டு வாலி சூரியனைப் போல் பிரகாசிக்கும் ராமபிரானை உற்று நோக்கினான். அவனை துளைத்த அம்பு அவனுக்கு மரண வேதனையை அளித்தது. அவன் வாயெல்லாம் வறண்டு போனது. இவ்வாறு வாலி பேசியதை கேட்ட ராமன் நன்கு யோசித்து அவனுக்கு பதில் சொன்னான். வாலி, நீ தர்மம் தெரியாமல் என்னை இகழ்ந்து பேசுகிறாய். குரங்குத்தனமாக என்னை இகழ்கிறாய். இந்த உலகம் முழுவதும் மலைகளும் வனங்களும் இஷ்வாகு குலத்தினருக்கு சொந்தம். மிருகங்களையும் பறவைகளையும் மனிதர்களையும் இங்கே தண்டிக்கும் உரிமை எங்கள் குலத்திற்கு உண்டு. பரதன் தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனிடம் உத்தரவு பெற்றுதான் நானும் உலகில் மற்ற மன்னர்களும் உலகம் முழுவதும் தர்மத்தையும் நல்லொழுக்கத்தையும் பரப்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே உன்னை தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு. நீ தர்மத்தை கைவிட்டவன், பாவத்தை செய்து பழி சுமந்தவன். ஒரு தம்பிக்கு அண்ணனானவன், தந்தையை போன்றவன். ஒருவனுக்கு தன் தம்பியும் மகனும் மாணவனும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள். அவ்வாறு இருக்க தர்மத்தை நீ காற்றில் பறக்க விட்டுவிட்டு உன் தம்பியின் மனைவியை கவர்ந்து கொள்ளலாமா? அவள் சுக்ரீவனை சாஸ்திரப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவி அல்லவா? அவளை நீ கவர்ந்தது பெரும் பாவம். அதற்காகத்தான் இந்த தண்டனை உனக்கு வழங்கப்பட்டது. அரசனாக பிறந்த நான் உன் பாவத்தை சகித்து கொள்ள மாட்டேன். நீ செய்த பாவத்திற்கு மரணம்தான் தண்டனை. நான் சுக்ரீவனோடு நட்பு பூண்டிருக்கிறேன். அவன் எனக்கு சமமானவன். அவன் இழந்த மனைவியையும் நாட்டையும் அவன் திரும்ப அடைய வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். சுக்ரீவனோடு நான் நட்பு பூண்டபோது அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். அதன்படி உன்னை கொல்ல வேண்டியதானது. நான் செய்தது தர்மத்துக்கு உடன்பட்டதுதான். நீ தர்மம் தெரிந்தவன் போல் அதிகம் பேசாதே என்றான் ராமன். இதை கேட்ட வாலி கைகளை கூப்பினான்.
மனிதர்களுள் ஒரு ரத்தினமே, நீ சொன்னது அத்தனையும் உண்மை. நான் சொன்ன கோப மொழிகளை பொருட்படுத்தாதே. தர்மமும் ஆறுதலுமே உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் என்று சொல்லி சேற்றில் விழுந்த யானையைப் போல் தத்தளித்து முனங்கினான் வாலி. மீண்டும் சக்தியை எல்லாம் திரட்டி, ராமா, நான் எனக்காகவோ என் மனைவி தாரைக்காகவோ வருத்தப்படவில்லை. உறவினரை பற்றியும் நான் துயரமுறவில்லை. குணவானாகிய என் மகன் அங்கதனை பற்றிதான் என் கவலை எல்லாம். என்னை பார்க்காமல் என் அன்பு மகன் இளைத்து வருந்துவான். அங்கதன் வயதில் சிறியவன், பலவான்தான் என்றாலும் இன்னும் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாதவன். அவனை நீ காப்பாற்ற வேண்டும். சுக்ரீவனும் அங்கதனும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஒழுக நீதான் வழிவகுக்க வேண்டும். நீ பரதனையும் லக்ஷ்மணனையும் எப்படி அன்புடனும் தாராள புத்தியுடனும் நடத்துகிறாயோ அதேபோல் சுக்ரீவனையும் அங்கதனையும் நடத்த வேண்டும். சுக்ரீவன் தாரையை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கொள். தாரை தடுத்தும் கேட்காமல் சுக்ரீவனோடு போரிட வந்தேனே, அதற்கு தண்டனையை இப்போது அனுபவிக்கிறேன் என்று சொல்லி வருந்தினான் வாலி. செய்தி கேட்டு வாலியின் மனைவி தாரை பெரும் துக்கத்துடன் ஓடி வந்தாள். கதறி அழுதாள். சுக்ரீவனும் தன்னுடைய அண்ணன் இறந்ததற்கு தான் காரணமானதை பற்றி மிகவும் வருத்தப்பட்டான். தாரையும் தன் மகன் அங்கதனை எண்ணி மனம் தேற்றி இருந்தாள். வாலியுடன் தானும் இறந்துபடுவது என்ற எண்ணத்தை தாரை அங்கதனின் முகத்தை பார்த்து கைவிட்டு விட்டாள். வாலி சுக்ரீவனை அருகில் அழைத்து, தம்பி, இந்த தங்க மாலையை எடுத்து உன் கழுத்தில் போட்டுக்கொள். அங்கதனை கவனித்துக்கொள். தாரை அறிவாளி. அவளுடைய சொற்படி நடந்தால் உனக்கு நன்மையே உண்டாகும். ராமனின் சேவையில் நீ முழு மனதாக ஈடுபடு. அலட்சியமாக இருக்காதே. இவ்வாறு சொல்லிவிட்டு அங்கதனை உச்சி முகந்து ஆசீர்வதித்துவிட்டு வாலி உயிரை விட்டான். அருகில் இருந்த வானர படையினர் எல்லாம் வாலியின் வீர பிரதாபங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அழுதார்கள். தன் வெற்றியிலும் தோல்வியின் சுவையையே உடனடியாக கண்ட சுக்ரீவன் மட்டும் கூசி போய் சற்று தொலைவில் நின்றான். ராமாயண காவியத்தில் வாலி வதை ஒரு முக்கியமான கட்டம். மகா வீரனாயினும் வாலி வதம் செய்யப்பட்டான். ராமம் செய்தது நியாயமா? வாலியை மறைந்திருந்து கொல்லலாமா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகின்றன. தான் ஒரு மிருகம் என்றும் வாலி புற தூண்டுதலின்றி தானே முன்வந்து ஒத்துக்கொள்கிறான். அவன் கூற்றுப்படி மனிதர்களுக்கு உரிய ஒழுக்கம், தண்டனை ஆகிய வரம்புகள் அவனுக்கு கிடையாது. இரண்டாவதாக, வாலி கழுத்தில் போட்டிருந்த தங்க மாலை அவன் எதிரே நின்று யாருமே போரிட முடியாமல் செய்துவிட்டது. ஆகவே தம்பியின் தாரத்தை கவர்ந்த அவனுக்கு மரணம் நேருக்கு நேர் நடக்கும் போரின் மூலம் நிகழாது என்பது உறுதி. மூன்றாவதாக, அதர்மத்தை செய்த வாலிக்கு தர்மத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு ராமன் தனக்கு தர்ம நெறியில் நின்று சலுகை காட்ட வேண்டும் என்று கேட்கும் உரிமை இல்லை. ஒரு கொலைகாரன் சட்டம் தன்னிடம் கருணை காட்ட வேண்டும் என்று தர்மம் பேச முடியாது. உதாரணமாக, திருடுவிட்டு காரில் ஏறி ஓடும் ஒருவன் போலீஸ்காரன் தன்னை துரத்தும் போது போலீஸ் வண்டி ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல் ஓட்டக்கூடாது என்ற சட்டம் பேசக்கூடாது. குறிப்பிட்ட வேகத்தை விட அதிக வேகத்தில் சென்று சட்டத்தையும் மீறி திருடனை பிடித்தாகத்தான் வேண்டும். ஒரே செயலை சாதாரண மனிதன் செய்தால் கொலை என்றும், நீதிபதி செய்தால் மரண தண்டனை என்றும் நாம் வெவ்வேறு பெயரிட்டு அழைப்பது போன்றதாகும் இது. ராமாயணம் ஒரு உண்மை கதை என்பதற்கு வாலி வதை படலமே ஒரு சான்று. இது ஒரு கட்டுரை கதையாக இருந்தால் கதாநாயகன் நடந்து கொண்ட விதத்தை பிறர் ஆட்சேபித்து கேள்வி கேட்கும்படி கூவி அமைத்திருப்பார். பிறர் ஆட்சேபித்து கேள்வி கேட்கும்படி வால்மீகி அமைத்திருக்க மாட்டார். இது உண்மையாக நடந்த கதை என்பதால் வால்மீகி உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேண்டியதானது. தாரையின் புலம்பலும் அங்கதனின் அழுகுரலும் மற்ற வானரங்களின் சோக பாவனையும் சுக்ரீவன் மனதில் பெரும் நெகிழ்ச்சியை உண்டு பண்ணிவிட்டன. தன்னால் அல்லவா தன் அண்ணனுக்கு மரணம் ஏற்பட்டது என்று வருந்தி வாலியின் சாவுக்கு பிராயச்சித்தமாக நானும் நெருப்பில் புகுந்து உயிர் விடுவேன் என்று சோகம் ததும்ப சொன்னான் சுக்ரீவன். ராமன் அவன் முதுகை தட்டி கொடுத்து சமாதானம் செய்தான். தாரையும் தன் பங்குக்கு ராமனை அணுகி பக்தியுடன் அவனை போற்றினாள். ராமா, நீ அனைத்தையும் கடந்தவன், யோகிகளும் அணுகுவதற்கு அறியவன், புலன்களை அடக்கியவன், நற்குணம் நிரம்பியவன், பொறுமையும் அருளும் உடையவன். என் நாதனை கொன்ற அம்பினால் என்னையும் கருணை கூர்ந்து கொன்று போட்டாயானால் வாலி சென்ற உலகத்துக்கே நானும் போய் அவரோடு சுகமாக இருப்பேன். நான் இல்லாமல் என் பதியால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சீதையை பிரிந்த உன்னால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடிகிறதா என்றெல்லாம் புலம்பினாள் கிஷ்கிந்தையின் பட்டத்து ராணி. ராமன் தகுந்த சொற்களால் அவளை சமாதானப்படுத்தினான். அம்மா, நீ ஒரு வீரனின் மனைவி. உன் மகன் அங்கதன் யுவராஜனாக பட்டம் ஏற்பான். அழாதே என்று சொல்லி தேற்றினான். வாலியின் ஈமச் சடங்குகள் சுக்ரீவனின் முன்னிலையில் அங்கதனால் முறைப்படி செய்து முடிக்கப்பட்டன. பிறகு எல்லோரும் கிஷ்கிந்தைக்கு புறப்படுவதற்கு ஆயத்தமானார்கள். ஹனுமன், மூத்த குரங்குகள் எல்லோரும் ராமனை அணுகி பிரம்மதேவனை வணங்கி நிற்கும் முனிவர்களைப் போல் கை தொழுது நின்றார்கள். மகிழ்ச்சியும் திருப்தியும் கொண்டவனாக வாயுகுமாரன் ராமனை பார்த்து சொன்னான், காகுத்த குல கொழுந்தே, உங்கள் கருணையால் கிடைப்பதற்கு அரிய இந்த அரசுரிமை சுக்ரீவனுக்கு கிடைத்தது. இப்போது சுக்ரீவ மன்னன் உங்களுடைய அனுமதி பெற்று கிஷ்கிந்தை நகருக்குள் பிரவேசித்து சடங்குகளுடன் புனித நீராடி உங்களுக்கும் வழிபாடு நடத்துவான். ஆகவே தாங்கள் கிஷ்கிந்தாபுரிக்கு எழுந்தருள வேண்டும். வானர ராஜனை தன் குடிமக்களோடு சேர்த்து வைக்க வேண்டும். இதை கேட்டதும் சத்துருக்களை வெல்ல வல்ல ராமபிரான் அன்போடு பதில் சொன்னான்.
ஆஞ்சநேயா, என் தந்தையின் உத்தரவுப்படி நான் எந்த நாட்டுக்குள்ளும் 14 வருட காலத்திற்கு நுழைய மாட்டேன். சுக்ரீவன் மன்னனாக அரசுரிமை ஏற்கட்டும். நீயும் நல்லதையும் கெட்டதையும் அறிந்தவன். வீரம் மிகுந்த இளவரசன் அங்கதனை யுவராஜ பதவியில் அமர்த்த வேண்டும் என்று கூறி தொடர்ந்து சுக்ரீவனிடம் ராமன் கூறினான். இது ஆவணி மாதம். மழைக்காலம் துவங்கப் போகிறது. வருஷ ருது எனும் 4 மாதங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றன. சீதையை தேடும் சிரமம் மிகுந்த பணியை துவங்குவதற்கு இது தருணம் அல்ல. ஆகவே நீ உன் அழகிய நகருக்குள் திரும்பி செல்வாயாக. நான் தம்பி லட்சுமணனுடன் இந்த மலை மேல் தங்கியிருப்பேன். இதோ இந்த மலை குகை பெரியதாகவும் காற்றோட்டம் மிகுந்ததாகவும் இருக்கிறது. தண்ணீர் வசதியும் தொலைவில் இல்லை. குளிர்காலத்து கார்த்திகை மாதம் வந்தவுடன் நாம் எல்லோரும் சேர்ந்து ராவணனை ஒழித்து கட்டும் வேலையை துவங்குவோம். இப்போது நீ சென்று அரியணை ஏறி உற்றார் உறவினருக்கு ஆனந்தத்தை கொண்டு சேர்ப்பாயாக என்றான் ராமன். சுக்ரீவன் ராமனின் அனுமதியுடன் நகருக்குள் சென்று முடிசூடி கொண்டான். ஒரு அரசனுக்குரிய எல்லா ஆடம்பரங்களுடன் வெண்கொற்று கொடை சாமரம் முதலிய சின்னங்களுடன் சுக்ரீவன் முடிசூடி கொண்டான் என்றும் அந்தணர்களுக்கு பரிசு அளித்தான் என்றும் வால்மீகி கூறுவதிலிருந்து கிஷ்கிந்தை வானரங்களை குரங்கு வடிவம் தாங்கிய மனிதர்களாகவே வால்மீகி சித்தரித்தார் என்பது தெளிவு. வேதம் ஓதுதல், சமஸ்கிருதம், சங்கீதம், நாகரிகம் ஆகிய கல்வி சிறப்புகளை கிஷ்கிந்தை குடிமக்கள் பெற்றிருந்தார்கள் என்பதையும் வால்மீகி கூறுகிறார். சுக்ரீவனின் படையில் தேவாம்சம் பெற்ற சிறப்பு வீரர்களும் தொழில் திறமை பெற்ற நீலன் முதலிய வல்லுநர்களும் மருத்துவ திறமை பெற்றிருந்த சுஷேனன் முதலிய வல்லுநர்களும் ஜாம்பவான் முதலிய சாஸ்திர ஞானம் மிகுந்த கரடிகளும் இருந்தார்கள். சுக்ரீவன் மன்னனாகவும் அங்கதன் யுவராஜனாகவும் பதவியேற்ற போது நல்லவர்கள் எல்லோரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். எல்லோரும் ராமபிரானின் வீரத்தையும் கருணையையும் எளிமையையும் போற்றி புகழ்ந்தார்கள். கிஷ்கிந்தா காண்டத்தோட பார்ட் 2 வீடியோ அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.